ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ஆபரேஷனுக்கு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்து 1000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான் போய் விருப்ப மனு. யாரெல்லாம் அதிக மனு வாங்குறீங்களோ தலைவர் உங்களை பாராட்டுவார், போட்டோ எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இன்னும் நீங்க ஏமாத்தாதீங்க. அந்த கவர்ச்சி அரசியல் பண்ணாதீங்க, சினிமா அரசியல் பண்ணாதீங்க. பாவங்கள்ங்க, ஏழைகள்ங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவனும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழாண்டமா வாழ வேண்டாமா, எதிர்நீச்சல் போட வேண்டாமா, இன்னும் 5 டைலாக் 1 டைலாக்கே விட்டுட்டு இதே சொல்லிட்டு இருந்தா அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி நீங்க நினைச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நல்லது செய்திருக்காரா? டேய் படிங்கடா, தொழில் பண்ணுங்கடா, என்ன தேடி வராதிங்கடா, இது வாழ்க்கை இல்லை, ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? இது வர மாதிரி இந்த தப்பா யாரு சார் சொல்லி கொடுக்கறது? தளபதினு சொல்லிட்டு இருந்தா போதுமா? உங்கள் விஜய் விஜய்டா அப்படின்னு சொன்னா போதுமா? அது என்ன ஏதாவது சாப்பாடு தந்துருமா சார்? யாராவது வேலை கிடைச்சிருமா? ஏதாவது தொழில் நடந்துருமா? எதுவுமே நடக்காது. வாழ்க்கையை பின்னோக்கி செல்ல, வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்புகின்ற விஜயுடைய அந்த பிற்போக்குத்தனத்தை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன். பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சாரம் செய்வேன். அதாவது திராவிட கழகம் பாத்தீங்களா, அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுடைய சேவைகளையும் அவர் செய்கின்ற தொண்டையும் நான் உலகம் பூரா எடுத்து சொல்லுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய துரோகம் சார், மக்களுக்கு செய்த துரோகம் சார். சார் அந்த இடத்தை தேர்வு பண்ணது யாரு சார்? நீங்க. வேண்டான்னு சொன்னப்பறம் அந்த இடம் தான் வேணுங்கிறீங்க. அந்த மக்களை கூப்பிட்டது யாரு சார்? நீங்க வாங்க அவங்க அப்படி தலைவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டது நீங்க. நீங்க சொன்ன டைமுக்கு நடத்தாம டைமை மாத்தினது நீங்க. அந்த மக்கள் அந்த குறுகிய இடத்துல நிற்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சார். தண்ணி இல்லாம 1 மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியுமா சார்? நினைச்சு பாருங்க, மனிதன் தானே. அப்ப நீ அந்த மனிதர்களை பற்றி, உன் தொண்டனை பற்றி, உன்னுடைய ரசிகரை பற்றி யோசிக்கலையே. நீங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்து அதையும் ஒரு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. அதை பத்தி வெளியே பேசுறாங்க, சினிமாவுக்கு தடவை அதை பத்தி இந்த கட்சிக்காரங்களும் அரசியல்வாதிகளும் அவங்களோட கட்சிக்கு ரசிகர்கள் பேசுறாங்க. போலி அரசியல்வாதிகள் சார். இப்ப செங்கோட்டை மாதிரிலாம் ஒரு போலி அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டாங்க. 50 வருஷம் நல்லா உண்டு கொளுத்தாச்சு சார். அவருக்கு என்ன சார் வேண்டி இருக்கு? ஃபுல்லா எஸ்டேட்டு, ஃபுல்லா என்ன ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ்கள், அது இதுன்ட்டு இந்த 50 ஆண்டுகள் அவர் பல பணங்களை சேர்த்துட்டாரு சார். நிறைய ஊழல் பண்ணிருக்காரு, கணக்கில்லாத பணத்தை சேர்த்துட்டாரு சார். இனி அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் சார். அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு, கண்டிப்பாக டெபாசிட் இழப்பாரு சார். செங்கோட்டையனை பற்றி சொல்றேன் சார். அவர் என்ன சார் பண்ணிட்டாரு? நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் பண்ற ஒரு பெரிய மாமேதைகள் வளர்த்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்திருவாரு இனி? சார் விருப்பமனைவே அவங்க செய்ததெல்லாம், அதாவது ரசிகர்களை இன்னும் ஏமாற்றுறாங்க சார். ஏமாற்று அரசியல். நீங்க 100 வாங்க, 200 வாங்க, 100 விருப்ப மனு வாங்கினா போட முடியுமா சார்? முதல்ல அவனே சாப்பாட்டுக்கு ஒருத்தர் பாத்தீங்களா திருடி பணத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னொருத்தன் பார்த்தா அம்மா ஆபரேஷனுக்கு உள்ள பணத்தை எடுத்துட்டு வந்தா அவங்க அப்பா கண்ணீர் விட்டு கதறி இருக்காது. அந்த பையன் 10,000 ரூபாய் கொண்டு ஆபரேஷனுக்கு உள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்ப மனு வாங்கிட்டு வந்துருக்கான். நீங்க எல்லாம் யூடியூப் சேனல்ல பாத்துருப்பீங்க. இதெல்லாமா சார் பெருமை? நீ 50 மனு வாங்கு, 100 மனு வாங்கு, ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட, அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா? தெரியல என்ன. அதாவது இது இல்லாம எப்படி எல்லாம் அந்த பப்ளிக்ல, அதாவது அந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஆதரவு அரசியல் இருக்கிறத வர இப்படிதான் சார் பண்ணுவான். போலி ஃபேக் ஐடி, தப்பான ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது, பெண்களை அவமானமாக பேசுவது. நியாயத்தோட போராடு. நாங்க நல்லது செய்வேன்னு சொல்லு, நல்லது செய். நான் 25 கலைஞரங்க கட்டி கொடுத்துட்டு தானே பேசுறேன். நான் தனி நபர் சார். என்கிட்ட நீ உச்சத்துல இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஆணவத்தோட சொல்லுவேன், செய்திருக்கேன். என் மக்கள்கிட்ட போய் கேளு, இல்லைன்னா கல்வெட்டுகள் பேசும். நீ எதிர்காலம் உண்மையில சீக்கிரத்துல எனக்கு தெரிஞ்சோன்னா இதுல படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்வனா எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி, ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு எதாவது கொண்டு போயிருக்காரு, இதுவரை கொண்டு போக மாட்டார். அப்ப அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல, தயவு செய்து உங்க சகோதரன் மாதிரி நினைச்சு கேட்டுறேன். நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார். ஒரு படத்துல தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பாப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லிருங்கன்னு பாரு. ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனுக்கு கிட்ட சேர்க்கமா, அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனா எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரையா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த பிரச்சனை பத்தி எப்படி பாக்குறீங்க? சார் அது கோர்ட்டு அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை போயிட்டு நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார். தோத்தா நானாக இருந்தாலும் என்னையும் வெளியே தள்ளிடுவார் சார். பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டுல ஏத்திடுவார் சார். அது பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டுல என்ன செய்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க. நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா இன்னும் பாவம் நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே அவரை பார்க்கலாம் அவர் தலைவன் செய்வானி மட்டும் கனவுல நினைக்காங்க, உங்களை பார்க்க கூட மாட்டார். இதுதான் உண்மை. விஜயகாந்த் சார் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அந்த கட்சியில் கூட விருப்பமனு கூட கூட்டமே இல்லாம இருந்திருக்கு. அது ஒரு எப்படி இருக்கு பாருங்க. இல்ல விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம அவர்ல எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அந்த கட்சியை பற்றி அவங்க பிரமேலாத அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு தெளிவோட நடத்தணும். நம்ம அந்த இதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை சார். அது டைவர்ட் ஆகும். நமக்கு எதிர்கால இளைஞர்கள் இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது. அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும். விஜய் அவர்களை பக்குவப்படுத்தல. ஏதாவது பக்குவப்படுத்திருக்காரா? எதுவுமே பக்குவப்படுத்தல சார். அப்ப நம்ம எல்லாம் பைத்தியக்காரனா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஏதாவது சொன்னா எதுவும் நடந்துரும் அப்படிங்கறதுக்காக தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல, பாடம் கற்பிப்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார். எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பஞ்ச டயலாக் சினிமாவில் ஓகே, எல்லாம் டூப்பு சினிமாவில் முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப்பு சார். அங்க டூப்பு பண்ணலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப்பு எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்றேன் சார், திமுக பொறுத்த மட்டும் விஜய் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பவத்திலே அவ்வளவுக்கு மேல எத்தனையோ எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார். அவங்க பிடிக்கிட்டாங்க, எங்க பெண்ணை பிடிக்கிட்டான், பென்சிலை பிடிக்கிட்டான். இந்த நீ ஏதாவது நல்லது செய்து ஓட்டுவாங்க, மக்களுக்கு இருக்கு நல்லது செய். ஏதாவது வைக்கல உன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்லது செய். ஒரு அஜிதாங்கிற பொம்பளை உன்னை பார்க்க காரை மறைக்குது, காரை அவன் மேல ஏத்துற மாதிரி போற. ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லியாமா பாத்துக்கலாமா செய்யலாமா நாங்க இருக்கோம்ல. இதை ஏன் சொல்ல முடியல? ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இறந்து போயிட்டான் சார். முன்னாள் தலைவர் ஜெய்சலே இறந்து போயிட்டான். அவன் வீடு சென்னை தான். ஒரு 5 நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியலையா? ஏன் சார் போக முடியல? சரி மதுரையில இறந்தாங்க இல்லையா சார்? இந்த மதுரையில ஒருத்தன் ஒரு கட் அவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் சாக்கு அடிச்சு இறந்தாங்க இல்லையா? ஏன் இன்னைக்கு வர போகல? அது உயிர் இல்லையா? உனக்காக கட் அவுட்ட சுமந்தம் இல்லையா? இன்னைக்கு செல்வம்னி ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர், அவருக்காகவே கொடை பிடிச்சவன், ஜூஸ் கொடுப்பான், செய்வான், சாப்பாடு கொடுக்கவன். இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி சாவர கண்டிஷன்ல கிடக்கா சார். ஏன் அவனெல்லாம் பார்க்க உங்களால போக முடியல? நீ போக மாட்டீங்க சார். அவர் கேரக்டர் அது. இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக போறாரு அதை செய்வார். சினிமால 500 ரூபா அடிப்பாரு, தங்கச்சி காப்பாத்தணும் பாரு, அம்மாவை காப்பாத்தணும், அம்மாவை வணங்கும் பாரு. நிஜத்துல அப்படி பண்றாரா? நிஜத்துல பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை. இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்லுவது என்னுடைய கடமை. இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க, எங்கிட்டையும் சண்டைக்கு வருவாங்க. அதை பற்றி நான் கவலையே படலை. இதை பார்த்து ஒரு 10 வரை திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன்.